ஒரே சீன்ல தான் மொத்த ஆடியன்ஸும் கை தட்டாங்க. 5 செகண்ட். அது யாருன்னா எங்க வந்து நடிப்பு அரக்கன், எங்க கஜினி ஸ்டார், வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வரும்போது மட்டும் தான் கை தட்டான். இந்த தர்பூசணியை வெச்சி இப்படி பண்ணாரு. அவ்வளவுதான். விஜய் சார் பேசினது வந்து சாமி முன்னாடி மட்டும்தான் சந்தமா பேசுவேன், சாக்கடை முன்னாடி பயாமனில் ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச ரோல் பண்ணேமா. யோகி பாபுவும் விஜய் சேதுபதி காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருங்க, அதை தப்பே சொல்ல. பட் கதை எங்க இவர் எப்படின்னா கோயம்பேடுக்கு வரணும் போல, கோயம்பேடுக்கு ஸ்ட்ரைட்டா சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து இப்படியே வந்துடலாம், அப்படியே சுத்திக்கினா அங்க இங்க போயிட்டு மவுண்ட் ரோடு. என்ன நடக்குதுன்னா நான் ஒரு அன்னியன் பண்ணிருந்தேன், எல்லா பசங்களும் எடுத்து போட்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிக்டாக். ஆக்சுவலா 5 படம் நடிச்சிட்டோம். முதல்ல வந்து மக்கள் செல்வன் விஜயபதி சார் படத்துல டைரக்டர் ஆறுமுககுமார் வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பு அரக்கனை அறிமுகப்படுத்தினது ரொம்ப ஹாப்பிமா. நடிச்சுக்காமக்கலாம் 3 படத்துல டான்ஸ். டைரக்டர் நம்ம வந்து மலேசியால படம் எடுக்கிறோம், யாரும் ஒருத்தர் கொஞ்சம் அங்க வாசனை வரணும்ல அப்படின்னு, அதெல்லாம் நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் கை தட்டுவாங்க சார். நீங்க நந்துவாங்க, நான் கை தட்டுறேன். லெஃப்ட்லயே சண்டை போடுங்க. இப்படி எடுத்தா எப்படிங்க படம்? அப்ப நல்லா இல்லன்னு சொன்னா எப்படி? நல்லா இல்லாத படம் நல்லா இல்லன்னு தான் சொல்ல முடியும். நான் உண்மையா சொல்றேன். சோ இந்த படத்துல நம்மளுக்கு கிளைமேக்ஸ் இல்ல, சூர்யா சார் ரோலெக்ஸ் என்ட்ரி மாதிரி நம்மளோட என்ட்ரி சூப்பர் என்ட்ரிமா. சோ தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்களே பாத்துருப்பீங்க, கிட்டத்தட்ட விசில் பறந்துச்சு, அனல் பறந்துச்சு. ஓகேங்களா? சோ ஒரு என்ட்ரினாலும் மாசான என்ட்ரி, ரோலெக்ஸ் என்ட்ரி மாதிரி நம்மளுக்கு நல்ல ஒரு என்ட்ரிமா. இதுவே வர திரைப்படங்கள்ல வாட்டர்மெலன் ஸ்டார் டயலாக் கூட பாப்பீங்க. இல்லைங்க, ஒரு கிரிப்னஸா காட்டினா தானே என்னால ரசிச்சு பார்க்க முடியும். அவன் வந்து பணத்தை கொடுத்து நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. சரி, ஏய் பணத்தை கொள்ளடிச்சிட்டாரா, இன்மேட்டு கதை சூப்பரா இருக்க போதுரா அப்படின்னு நினைக்கும் போது ஐயா இந்த மணி இஷ்டம் செட் ஆகல, நம்ம வந்து லாட்டரி டிக்கெட். போலீஸ் லாட்டரி டிக்கெட் எது எவ்வளவு அடிக்குது தெரியுமா? 40 கோடி அடிக்கிட்டோம். இப்ப ஏன் அதை எடுத்துன்னு வந்தீங்க உள்ள தேவையில்லாம? மணி இஷ்ட் பண்ணிருக்கீங்க எதுனா? சும்மா பணத்தை அந்த உங்களுக்கு மணிஷ் படம் எல்லாம் பாத்திருப்பீங்களா, சீரியல் நம்பரோட நோட்ஸ் பிரிண்ட் அவுட் ஆகும்ல, சோ அதுக்காக வந்து லாட்டரி டிக்கெட் உழுற மாதிரி. எவனா நம்புவானா இதெல்லாம்? இது என்னயா கதை எடுக்கிறீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. மலேசியா போய் எடுக்கிறீங்க. நான் மலேசியால 5-6 வருஷம் இருந்தவன். நானு ஒரு அந்த பாஷா மலாய் பேசலனா கூட பரவாயில்ல, தமிழ்காரங்க ஆக்சென்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? அங்க கபாலி படம் பாத்துறீங்களா, ரியலா எடுத்திருப்பாங்க. அங்க அந்த ஆக்சென்டே மிஸ் ஆகுது. ஒருத்தர் கூட அந்த லாங்குவேஜ்ல பேசல. எல்லாருமே வந்து இங்க சென்னையில இருந்து தூக்கிட்டு போய் அங்க விட்டு சீன்ல நடிக்க வச்ச மாதிரி இருக்கு. இது டிரெக்டருக்கு தெரியாதான்னு கேக்குறேன். ஏன் விஜய் சேதுபதி கேட்க மாட்டாரா? டிரெக்டர் நம்ம வந்து மலேசியால படம் எடுக்கிறோம், யாரும் ஒருத்தர் கொஞ்சம் அங்க வாசனை வரணும்ல அப்படின்னு, அதெல்லாம் நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் கை தட்டுவாங்க சார். நீங்க நந்துவாங்க, நான் கை தட்டுறேன். லெஃப்ட்லயே சண்டை போடுங்க. இப்படி எடுத்தா எப்படிங்க படம்? அப்ப நல்லா இல்லன்னு சொன்னா எப்படி? நல்லா இல்லாத படம் நல்லா இல்லன்னு தான் சொல்ல முடியும். நான் உண்மையா சொல்றேன். பல பேருக்கு பொறாம இருக்கலாம், நாங்கெல்லாம் பொறாமப்படுறவங்க கிடையாது. நான் உண்மையா ஒண்ணு ஓபன் அவுட் பண்றேன் உங்க முன்னாடி. படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒருத்தர் ரேஞ்சி கை தட்டல. ஒருத்தர் வந்து ஒரு அப்படியே அடுத்த சீன் என்னடான்னு பாக்கல, எல்லாருமே சொங்கி போயிட்டாங்க. ஒரே சீன்ல தான் மொத்த ஆடியன்ஸும் கை தட்டாங்க. 5 செகண்ட். அது யாருன்னா எங்க வந்து நடிப்பு அரக்கன், எங்க கஜினி ஸ்டார், வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வரும்போது மட்டும் தான் கை தட்டுறான். இந்த தர்பூசணியை வெச்சி இப்படி பண்ணாரு. அவ்வளவுதான். கை தட்டுறான் ஆடியன்ஸ். விஜய் சேதுபதிக்கு அந்த கை தட்டல் வரல. ஏன் அதுக்கு கை தட்டானோ நான் சொல்லிடுறேன். ஏன்னா மத்த எல்லா சீனும் படுமொக்கையா இருக்கு. படமே படுமொக்க. அட்லீஸ்ட் வாட்டர்மெலனை காட்டும் போது அவன் சிரிச்சுட்டு போறான். அப்படியே லாஸ்ட் ஒரு 5 செகண்ட் ரீல போட்டு படத்தை முடிச்சிட்டு இருக்கான். இப்படி எத்தா எப்படிங்க கதை? யோகி பாபுவும் விஜய் சேதுபதி காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருங்க, அதை தப்பே சொல்ல. பட் கதை எங்க இவர் எப்படின்னா கோயம்பேடுக்கு வரணும் போல, கோயம்பேடுக்கு ஸ்ட்ரைட்டா சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து இப்படியே வந்துடலாம், அப்படியே சுத்திக்கினா அங்க இங்க போயிட்டு மவுண்ட் ரோடு வழியா சுத்திக்கின்னு வந்தேன். எப்படி 5 ரூபாய் தர்பூசணி வச்சு முஷ்டாங்க படத்தை. மனசு கஷ்டமா இருக்குங்க. ஒண்ணுங்க படத்துல அந்த ஹீரோயின் நல்லா இருக்காங்க, அழகா இருக்காங்க. அது ஒண்டி கொஞ்சம் பிளஸ். அவங்க காட்டுற சீன் கொஞ்சம் நல்லா இருக்காங்க, அழகா இருக்கிறனால நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. பட் மத்தபடி கதையில ஒண்ணுமே இல்ல. ஆக்டிங்கு, போலீஸ், நம்ம போலீஸ மலேசியன் போலீஸ் எவ்வளவு இந்த போலீஸ் தெரியுமா? எல்லாம் ஃபிட்டா இருப்பான். மலேசியன் போலீஸ் தான் வந்து பில்லா படம் ஏன் மலேசியா வச்சு எடுக்கிறாங்கன்னா, மலேசியன் போலீஸ் தான் கெத்தான போலீஸ்ன்றது ஒரு ட்ராக் ரெக்கார்டு. அங்க என்னடான்னா அவன் 4 ஏட்டையா மாதிரி சுத்தின்னு இருக்கான். இங்க நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ஏட்டையா பார்த்தா டிராபிக் வண்டியில தொங்கிட்டு போய் பிடிக்கிறாரு வில்லனை.
இங்க அந்த 4 ஏட்டையாவும் அது கூட பண்ண மாட்டானுங்க மலேசியால. இதெல்லாம் டைலாக் பேசுறாரு. ஆமா அதான் தமிழ்ல பேசுறாரு. இதெல்லாம் எங்க இருந்துங்க விளங்கும்? அப்புறமா ரிவ்யூவர் எல்லாம் தப்பா சொல்றீங்க, படத்தை இது பண்றீங்கன்னா வர எல்லா ஆடியன்ஸுமே படம் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாங்களா? நாங்க சொன்ன ஒண்டி தப்பா? ஆமா நாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு 4-5 பேர் கேட்க, என்னடா நீ நல்லா இருக்குன்னு சொன்ன, உள்ள போய் பார்த்தா தூங்கிட்டேன்னா அப்ப அது நம்மளுக்கு தப்பா இல்ல? படம் மோசம். ஏன்னா அவங்க டீம் வந்து படம் பார்க்க சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லடா. சம்பந்தமே இல்ல அது. டேய் இதுக்கு சீன் வச்சிராங்க. இங்க பாரு, இந்த படத்துக்கு ஆக்சுவலா வந்து வாட்டர் மெலன் வச்சிருக்கலாம். வாட்டர் மெலன் வச்சுட்டு அவரை வந்து ஒரு சீன்ல போட்டீங்க, ஒரு 4 சீன்ல போட்டு இருந்தீங்கன்னா அவர் டைலாக் இல்லையாப்பா. மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நான் நெக்ஸ்ட் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், எங்க அண்ணனுக்கு டைலாக் குத்துறீங்க இல்ல நான் அப்செட் ஆயிடுவேன். சார் படத்துக்கு வந்திருக்கேமா, ரொம்ப சூப்பரா இருக்கு. குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்க கூட படியும். ஓகேங்களா, குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா நகைச்சுவையாவும் நல்லா சந்தோஷமாவும் இருக்கு. சோ இந்த படத்துல நம்மளும் கிளைமேக்ஸ் சீன்ல சூர்யா சார் ரோலக்ஸ் என்ட்ரி மாதிரி நம்மளோட என்ட்ரி சூப்பர் என்ட்ரிமா. சோ தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்களே பாத்துருப்பீங்க, கிட்டத்தட்ட விசில் பறந்துச்சு, அனல் பறந்துச்சு. ஓகேங்களா, சோ ஒரு என்ட்ரினாலும் மாசான என்ட்ரி, ரோலக்ஸ் என்ட்ரி மாதிரி நம்மளுக்கு நல்ல ஒரு என்ட்ரிமா. இனிமே வர்ற திரைப்படங்கள்ல வாட்டர்மெலன் ஸ்டார் டயலாக் கூட பாப்பீங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் ஆறுமுககுமார் சார் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏசுன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் படத்துல டைரக்டர் ஆறுமுககுமார் நம்மள அறிமுகப்படுத்திருக்காருமா. ஆக்சுவலா 5 படம் நடிச்சிட்டோம். முதல்ல வந்து மக்கள் செல்வன் விஜயபதி சார் படத்துல டைரக்டர் ஆறுமுககுமார் வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பு அரக்கன அறிமுகப்படுத்தினது ரொம்ப ஹாப்பிமா. இது எனக்கு கிடைச்ச வெற்றி மட்டும் கிடையாது, தமிழக மக்கள் நம்மள எவ்வளவு பேர் வந்து கோடிக்கான மக்கள் ஃபாலோ பண்றாங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இந்த விழாவை வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்கம்மா. இன்னும் இந்த படம் வந்து வெற்றி பெறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்மா. ஆமா, கிளைமேக்ஸ்ல எப்படி சூர்யா சார் ரோலக்ஸ் என்ட்ரி மாதிரி இருக்காரு, அது மாதிரி நம்மளோட என்ட்ரி வந்து பயங்கரமான என்ட்ரிமா. சோ நம்மளோட என்ட்ரி தியேட்டரே கிட்டத்தட்ட அனல் பறந்துச்சு, விசில் பறந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இவ்ளோ பெரிய ஸ்கிரீன்ல வரீங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைமா ஸ்கிரீன்ல வர்றோமா, வந்து முகத்தை காட்டுறோம். ஆக்சுவலா முதல்ல எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, என்னடா அது நம்ம என்ன ஒரு சிங்கிள் என்ட்ரியா இருக்கேன். அப்புறம் பெரியவங்களாம் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, சார் எம்ஜிஆர் சாரே ஆரம்பத்துல வந்து சோல்ஜரா தான் வந்தாரு, அவர் முகம் கூட தெரியாது. பட் ஃபர்ஸ்ட் படத்திலே உங்களை மாஸ் என்ட்ரியா கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு அடுத்தடுத்த பல வாய்ப்புகளை ஏற்படுத்தும், ஒட்டுமொத்த சினி இண்டஸ்ட்ரியும் உங்களை திரும்பி பார்க்கும் அப்படின்னு சொல்லி பெரிய மக்கள் வந்து அட்வைஸ் கொடுத்தாங்கம்மா. சோ அதன் பிரகாரமே நடந்திருக்கு. இன்னும் அடுத்த மாசம் வந்து டயலாக் கூட பேசுறேன், அதுல அசுரத்தனமான நடிப்பு. அடுத்த மாசம் இந்த படத்துல இல்லாம அடுத்தடுத்த படங்கள்ல ஒரு பொண்ணோட இன்டராக்ட் ஆகுற மாதிரி சீன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இல்லமா, இருக்கிறது கூட்டுப்பட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற மாதிரி. இப்பதான் நம்ம சினி ஃபீல்ட்ல வந்திருக்கோம், நம்ம முகத்தை காட்டணும், நடிப்பு புலமையை காட்டணும், திறமையை காட்டணும், வாய்ப்புகள் நிறைய வரணும். ஓகேங்களா, சோ அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல அந்த லெவல் வரல இல்லமா. அப்ப இப்படி இருக்கிறப்ப இருக்கிறத விட்டுப்பட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற மாதிரி எனக்கு அது இது அப்படின்னு சொல்லி நான் எந்த ஒரு டார்கெட் இல்லமா. நடிப்பு திறமையும் நடிப்பு புலமையும் மக்கள்கிட்ட காமிச்சு மக்களால நம்ம அங்கீகரிக்கப்படணும்ன்றதான் என்னோட ஆசைமா. நடிச்சு காமிக்கலாம் 3 படத்துல டான்ஸ். கூடிய விரைவில் நாயகன் அவதாரம் எடுப்போமா. அது ரொம்ப ரொம்ப காலத்துல இல்ல, ஸ்கிரீன்ல வரணும் நினைச்சா வந்துட்டோம். 5 படம் நடிச்சிட்டோம். இனிமே உள்ள திறமைகளை பார்த்துட்டு கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நாயகன் அவதாரம் எடுப்போம். நம்மளுக்கு அப்படின்னு ஒரு பாண்டி லாங்குவேஜ் கிரியேட் ஆகும், ஒரு பெரிய லெவல்ல தமிழ் திரையுலகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா. என்னம்மா விஜய் சார் பாரு மாதிரியா? கண்டிப்பா விஜய் சார் பேசுனது வந்து சாமி முன்னாடி மட்டும்தான் சந்தமா பேசுவேன், சாக்கடை முன்னாடி பயாமனில் ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச அளவு பண்ணுமா. கண்டிப்பாமா, கண்டிப்பா தமிழ் திரையுலகத்துல ஒரு பெரிய ஸ்டாரா பாப்பீங்க. இது எல்லாமே மக்களோட செல்வாக்குனால. ஏன் நான் ஹீரோ சொல்றேன்னா, காமெடி அப்படின்னு போயிட்டா ஒரு லெவலோட நம்மளோட திறமைகள். இப்ப நான் வந்து டெவலப் ஆனது வந்து நிறைய ரொமான்ஸ் சீன்ஸ் பண்ணிருப்பேன், பாத்துறீங்களா? சோ மக்கள் வந்து நம்மளோட ரொமான்ஸை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபைட்னாலும் நம்ம நடந்து வந்தாலும் இது ஆட்டிடியூடா இருக்கும்பா. சிலருக்கு நடிப்புக்காக ஆட்டிடியூட் இருக்கும், நம்ம நடந்தோம்னா அந்த நடக்கிற நட கெத்து. சோ கண்டிப்பா எல்லா தரப்பு ஆக்டரும் நடிக்கணும் அப்படின்றதுனாலதான் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறேன். மத்தபடி ஒண்ணு கிடையாது. எல்லா தரப்பும் நம்ம காமெடி அப்படின்ற ஒரு சப்ஜெக்டோட நம்மள முடக்கிட கூடாது. எல்லா தரப்பு ஆக்ஷன்ஸ் வரும், ரொமான்ஸ், லவ், ஆக்ஷன், ஃபைட், டயலாக். நான் ஒரு டயலாக் பேசுறேன், நீங்க பத்திரிகையாளர்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தனுஷ் நான் வந்து புதுப்பேட்டையில பேசுறப்பல உனக்கு எல்லாம் வேணுமே கிடைக்கலையா, ஒரு அரை ராத்திரி என் முன்னாடி சந்தோஷமா இருந்துட்டு உங்க நல்லா சொல்லலாம் வந்தா இங்க ஒரு தோடி போயிட்டா, அங்க ஒரு தோடி
கை போயிட்டா ஏன்டா இது மறுநாள் இருக்கிறதா, மஞ்சள் இருக்க கூடாது, சந்தனம் இருக்க கூடாது. சோ இந்த மாதிரியான ஒரு ஆக்ரோஷமான நடிப்பு ஒரு காமெடின்ற சப்ஜெக்ட்ல போனா ஒரு லெவலோட அமைக்கிடுவாங்கம்மா. நான் எல்லா முகத்தையும் தமிழ் திரையுலகத்துல காமிச்சு மக்கள் கிட்ட என்னோட திறமையை காமிச்சு நல்ல ஒரு பேர் எடுக்கணும் என்னோட ஆசைப்பா. மிஸ்கின் சார் எப்ப கூப்பிட்டாலும் அவர் கூட சேர்ந்து நடிக்க நான் ரெடி. என்னன்னு எடுக்கலாமா? அவர் பொது கருத்தை பதிவு பண்ணாரு, நான் எதிர்த்து போட்டேன்னா அவரோட பொதுவான கருத்துக்கு தான் எதிர்த்து போட்டேன். மிஸ்கின் சார் வந்து அதையுமே டீசென்டா நாகரிகான முறையில எடுத்து போட்டேன். ஏன்னாமா இப்ப பாருங்க திரையுலகம் வந்துட்டு இல்ல, சோ இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற எல்லாரையும் வந்து அந்த மாதிரி தப்பா பேசக்கூடாதுமா. நான் வந்து என்னோட சர்டிபிகேட் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன், பள்ளி பருவத்தில இருந்து சிறந்த நடிகர், அது ஒன்றும் தப்பு கிடையாது. நிறைய சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன், முதல் பிரைஸ் வாங்கியிருக்கேன். என்னோட ஸ்கூல் லைஃப்லயே நானே டிராமா எழுதி நடிக்க தெரியாத நடிக்க வச்சு பல பரிசுகளை குமிச்சிருக்கேன், காலேஜ் லைஃப்லயும் குமிச்சிருக்கேன். சோ என்ன மாதிரி திறமையான நபர்கள் இன்ஸ்டாகிராம்ல வந்து பண்றது தப்பான விஷயம் கிடையாது இல்லையா? சோ அது மட்டும் இல்லமா, இன்ஸ்டாகிராம்ல நீங்க பாத்திருப்பீங்க பெரிய பெரிய ஸ்டார்ஸா தான் பெரிய பெரிய நட்சத்திரங்கள் வாய்ஸ் எடுப்பாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, நான் ஒரு அன்னியன் பண்ணிருந்தேன், எல்லா பசங்களும் எடுத்து போட்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிக்டாக். இப்ப லேட்டஸ்டா ஒரு பாட்டு பாடி இருந்தேன், அதுல நம்ம ஓன் வாய்ஸ் எடுக்கிறாங்க. நான் எல்லா மீடியால பேசுறப்ப தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன்னு இதை நிறைய பேர் போட்டு அவங்க ஓன் வாய்ஸ்ல டப்மாஸ் பண்றாங்கம்மா நம்மள மாதிரி. சோ நம்மளோட வாய்ஸ், பாடி லாங்குவேஜ் எல்லாருமே மக்களுக்கு பிடிச்சிக்கிருச்சு. நம்மளோட வாய்ஸ், பாடி லாங்குவேஜ், சோ இந்த மாதிரி திறமையா வர்றவங்களை டைரக்டர்கள் ஊக்கப்படுத்தணும். கூடிய விரைவில் மிஸ்கின் சார் படத்துல கதாநாயகனா நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்ல கதை இருந்துச்சுன்னா மிஸ்கின் சாரோட இணைந்து செயல்படுவோம்.